ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 500 கிராம் இருக்கிற அளவுக்கு ஆட்டு ஈரல் எடுத்துக்கணும். 2 பல்லாரியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூடு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, ஒரு பச்சை மிளகாய். ஈரல் செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு, எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரியும் இதோட ஆட் பண்ணி, பல்லாரி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஆட் பண்ணணும். தக்காளியை இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஈரலையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மசாலாவும் ஈரலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்ச கேப்பில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் 3ஐயும் போட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஈரலில் சேர்த்தோம் அப்படின்னா ஈரல் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். ரெசிப்பியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம குக்கரை 3லேருந்து 4 விசில் போட்டுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுவையான அருமையான ஈரல் கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.